மலேசியாவில் வேலை தேடிக்கொண்டு நிரந்தரமாக குடியிருக்கும் நோக்கத்தில் அந்நிய பிரஜைகள் போலியான அடையாள அட்டைகளை வாங்க அலைமோதி வருவதாக நேற்று நாடாளுமன்ற மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. அதுவும் 4000 ரிங்கிட் முதல் 5000 ரிங்கிட் வரையில் போலி அட்டைகளை வாங்க அவர்கள் முன் வருவதாக உள்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஷம்சுல் அனுவார் நசாரா கூறினார். போலி அடையாள அட்டைகளை வெளிநாட்டினருக்கு விற்பனை செய்யும் சிண்டிகேட் கும்பலை அடையாளம் காணும் நடவடிக்கையில் தேசிய பதிவு இலாக்கா JPN இறங்கியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து அமைச்சு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் மஸ்ஜித் தானா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ மாஸ் எர்மியாத்தி சம்சுடின் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். கைபேசி, சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட பல வழிகளில் இந்த சிண்டிகேட் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அக்கும்பலின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் நடவடிக்கையில் போலீஸ், MACC ஆகியவை ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் ஷம்சுல் அனுவார் நசாரா கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.